பக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரே நிமிஷம். என்ன மேகி இன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அழகாக இருக்கீங்க, அழகாக மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. என்ன வழக்கத்தை விடனா இன்னைக்கு மட்டும் நான் அழகாக இருக்கலாம், என்றைக்குமே அழகாக இருக்கேன் சஷ்டி. இல்லை, வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் அழகாக இருக்கீங்களே, அதனால என்ன ஏது என்ன மேட்ரு? ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம்? டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் நிறைய கொரியோகிராஃபர்ஸ்லாம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம எல்லாரையுமே கலக்க வச்சவங்க, அது மூலமாக நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணவங்க. ஆனால் வந்திருக்கிறவர் சின்ன திரை மூலமாக எல்லாரையுமே வந்து கலக்குனவர். அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில் பார்த்து ஒருத்தரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இவரை மாதிரி டான்ஸ் ஆடணையா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர் ஸ்டேஜில் ஆடினாவே அந்த 1000 வாழை வெட்டிச்ச மாதிரி சும்மா படன்னு இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறது பாண்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாண்டி. சாண்டி பாய் வந்து நிறையா டான்ஸ் ஆடி நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அவர் நிறையா பேசி நம்ம பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய நம்ம பேச வைக்கிறோம். நாம் அப்படின்னா நாங்கள் இல்லை, கேர்ள்ஸ் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கேள்வி கணைகளை சாண்டியை பார்த்து தொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார், இவ்வளோ பேர் வந்து சுற்றி நின்றுருக்காங்க, கேள்விகள்லாம் தொடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஜாலியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வார்த்தையில் முடிச்சு ஜாலியாக தானே. திருக்குறள் கூட 2 லைனு. ஆமாம், திருக்குறள் கூட 2 லைனு. ஜாலியாக தான் இருக்கு. கேர்ள்ஸ் சுற்றி பேசினா எப்படி இருக்கு? ஜாலியாக தான் இருக்கு. கலகலன்னு கேர்ள்ஸ் இருக்கிறதே போதும், ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ கேர்ள்ஸ் இனிமே வந்து அவங்களோட கொஷின்ஸ் எல்லாம் கேட்க போகிறாங்க. கேர்ள்ஸ், டான்ஸில் வரதுக்கு என்ன காரணமாக இருந்தது? டான்ஸில் வரதுக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் காரணம், வேறு எதுக்கு? இப்போ நீங்கள் படிப்பில் இருந்து என்ன காரணம்? படிப்பு இன்ட்ரெஸ்ட் தானே. அவங்களுக்கு படிப்பு வரணும்னு யார் சொன்னா? வரலையா? இல்லையா? சொல்லியா படிக்கணும்னு தோணுச்சு சின்ன வயசில். சத்தியம் மண்டையில் ஏறல. அதனால் வந்து சரி வேறு என்ன நம்மளுக்கு தெரியும்னு நினச்சேன். சரி அப்போது டான்ஸ் சின்ன வயசுலேருந்து ஆடுவேன். சரி ஓகே, இதுலேயே நம்ம டெவலப் பண்ணுவோன்ட்டு ஆரம்பிச்சது தான் அது. இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா பலூன்? அதை நீங்கள் ரோஸாக நினச்சிட்டு இங்கே இருக்கிற யாருக்குன்னா ஒருத்தருக்கு தரலாம். யாருக்கு தருவீங்க? இதுதான்ப்பா கேள்வி. யாருக்கு தருவீங்க? எல்லாருமே ரோஸ் மாதிரி தான் இருக்கீங்க. யாருன்னா ஒருத்தருக்கு தரணும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, தப்பு இல்லை. ரோஜா தோட்டத்தில் போயிட்டு வந்து ஏதாவது ஒரு ரோஜா எடுனா எந்த ரோஜா எடுப்பேன், அந்த மாதிரி தான் இது. ஓகே, தப்பிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஹீரோயினோட ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க? நயன்தாரா, சமந்தா, ஹன்சிகா? அதெல்லாம் புது ஹீரோயின் யாராவது? புது ஹீரோயினானா இங்க இருந்து யாரை செலக்ட் பண்ணுவீங்க? புது ஹீரோயின் வந்து சாண்டி வந்து புது ஹீரோயின் கூட ஆக்ட் பண்ணணும்ன்றாரு. இங்க இருக்கிற ஹீரோயின்ஸ்ல எந்த ஹீரோயின்ஸ் கூட நீங்க ஆக்ட் பண்ண போறீங்க? சாண்டி ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க. அது அன்சிகா வருது, அந்த பொண்ணு அன்சிகா மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு அந்த என்னப்பா அந்த அது ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்களே. சரி ஓகே, சாண்டி வந்து ராஜாராணி ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு? நஸ்ரியா இருக்கு, அந்த மாதிரி தான். ஓகே, எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் சாண்டி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு, யாரை பிக் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருக்காருன்றதுக்காக எல்லாரையும் ஒரே படத்தில் உங்க கூட நடிக்க வைக்க முடியாது. யாருக்கு சாண்டி கூட நடிக்கிறதுல ஆசை இருக்கு? யாரும் கை தூக்க மாட்டாங்க. யாருக்கு இருக்காது ஃபர்ஸ்ட்? இல்லை நான் என்ன சொல்றேன்னா, ஓகே நல்ல விஷயம் தான், நடிங்க. இப்போ எப்படிதான் காலேஜில் நம்ம கோர்ஸ் நம்ம நடிச்சுன்னு தான் இருப்போம். புரியுதுங்களா? அதெல்லாம் காலேஜில் மட்டுமா, வீட்டில் கூட தானா உண்மை வருது பார்த்தீங்களா இல்லையா? பேரண்ட்ஸ் பார்ப்பாங்கம்மா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருக்கு ஃபர்ஸ்ட் கோரியோ பண்ணீங்க? கோகுலுக்கு பண்ணது. கோகுல் ஒரு படம் பண்ணார். எப்போ விஜய்க்கு பண்ணுவீங்க? அதுக்கு வெயிட்டிங். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பண்ணது சிம்பு சாருக்கு பண்ணது. எங்கள் காலேஜ்குள்ளே வந்துட்டு எங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஃபன்னி மூமெண்ட் ஞாபகம் வந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாமே ஃபன்னி தான். எல்லாமே பண்ணி அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும். இல்லை அப்படி இல்லையா, காலேஜ்னாலே ஒரு ஃபன்னி எலிமெண்ட் இருக்கும். இல்லை, உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஞாபகம் வந்திருக்கலாம் அந்த மாதிரி? அப்படி இல்லை, ஒரு காலேஜில் போன சட்டை கிழிச்சிட்டாங்க, அது மட்டும் ஞாபகம். நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது யாருன்னா? சிம்பு சாரும் அன்சிகாவும். நிறைய எதிர்பார்க்குறவங்க கிட்ட இருந்து சாண்டி நம்ம கிட்ட வசமா சிக்கியிருக்காரு. லாக் பண்ணுங்க. ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் பயங்கர டேலண்ட்டுங்க, சான்ஸே இல்லை. அவர் தான் ஆக்சுவலாக எனக்கு கூடவே ஆடினீங்கல்ல, அவங்க கூடவே அந்த பாட்டில். ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு கார்டு எடுத்தார். இண்டஸ்ட்ரியில் வந்து சினிமாவில் கார்டு எடுக்க சொன்னது அவர் தான், என்னை மாஸ்டர் அவர் சொன்னது. அதனால் அவருக்காக தான் நான் எடுத்தது. அவர் தான் என்னை வந்துட்டு ஆளாக்கி விட்டது ஒரு பப்ளிசிட்டியாக. ஜாலியாக இருக்குமா அவர் கூட ஆடுறது? செம்ம ஜாலியாக இருக்கும். வெளியில் சொல்கிறதுலாம் அது வேறு. அவர் அப்படிலாம் அவர் செம்ம ஜாலி கரெக்ட். இங்கே இருக்கவங்க யாருன்னா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன், திருப்பி சொல்லுவேன். அநேகமாக அந்த ப்ரப்போஸ் பண்ண போகிறவங்க யாருன்னு எனக்கு இப்போயே தெரிஞ்சிருச்சு. திருப்பி சொல்லுவேன், அதெல்லாம் பிரச்சனை. திருப்பி சொல்வீங்கன்னா அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணா அப்புறம் சொன்னால் ஆனால் ஐ லவ் யூ சொல்லுவேன். ஐ லவ் யூ ஆல். சரி, என்னங்க? ஆமாம், என்ன அல்ல சொல்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க. சரி, மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணா
பண்ணிக்க நல்ல விஷயம் தான். ஏன் என்ன? இட்ஸ் ஓகே. உங்கள் டான்ஸ் டீமில் எங்களை சேர்த்துக்குவீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக வரலாம். எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு. சாண்டி சாண்டி கதை கதை க்ரௌடு என்ன பாட்டு பாடுதுன்னு தெரியலையே. உங்கள் வருங்கால வைஃபை நினச்சி பாருங்க. அவங்க பொருள் கேவலமாக இருக்கும், கலாயக்கூடாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு நானும் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா நீயும் லவ் பண்ணலன்னு சொன்னா நானும் தாங்க மாட்டேன். நீ என்ன கட்டிப்பியா, என் புள்ளைய பெத்திப்பியா அப்படின்னு நானும் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா நீயும் கட்டிக்கலன்னு சொன்னா நானும் தாங்க மாட்டேன். என் காதல் என்ன சொல்ல, நான் கண்ணதாசன் அல்ல, அடி உன்னை மறந்து செல்ல என் காதல் பொய்யும் அல்ல. லவ் பண்ணி தொலைச்சேன், நான் பண்ணி தொலைச்சேன், உன்னை மனசுக்குள்ள புதைச்சேன். ஓகேங்களா? என்ன இந்த பாட்டை வந்து உணர்வு பூர்வமா பாடுறீங்க போல இருக்கு. இந்த அவ்வளவு பாட்டை light-ஆ. யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க? இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புறீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஆனா இவ்ளோ தத்துவம் நிறைஞ்ச பாடலை நீங்க செலக்ட் பண்ணி பாடுவீங்கன்னு தெரியாது. ஏதோ சொந்த பாட்டை பாடுற மாதிரி இல்லை ஒரு இல்லை feel. இல்லை என்ன இது வந்து சிம்பு சார் அவர் எழுதின பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகல. உங்களுக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. நீங்க வேற நம்மளே அந்த இல்லை, feel லவ் பண்ணுற இளைஞர்கள் எல்லாருக்குமே எழுதின பாட்டு. சூப்பர். சாண்டி பாடினது எப்படி இருந்துச்சு? சூப்பர். சோ அப்படியே கிழிச்சிட்டாரு. பிரியமா கலா மாஸ்டருக்கு நீங்கள் எவ்வளோ பெட்டு? கலாமாஸ் நான் எவ்வளோ பெட்டுனா வந்துட்டு கலாமாஸ் கன்னத்தில் முத்தம் கொடுக்குற ஒரே ஆள் நான் தான். அவங்க சமைச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக சமைப்பாங்க. நீங்கள் சமைப்பீங்களா? நீங்கள் சமைப்பீங்களா? நான் சுடுவேன், ரொட்டி சுடுவேன், சுட தண்ணி வைப்பேன். வா, நீ மட்டும் தான் கை தட்டுற பார்த்தியா இல்லையா? ஏன்னா ஜனம் யோசிப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்படியே ஆடு சிரிப்பாங்கல்ல. சின்ன வயசுல உங்களுக்கு என்ன எய்ம் அப்படின்னு கேட்குறேன். சின்ன வயசில் என்ன எய்ம் இருக்கும்? அந்த ஏஜில் சும்மா சின்ன வயசுலனா என்ன இருக்கும்? ஜாலியாக மாமா ஃபிகர் எல்லாம் அப்படி தான் இருக்கும் சின்ன வயசில். நம்ம சின்ன வயசில் என்ன எய்ம் இருக்கும்? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிச்ச ஹீரோ? ஹீரோவா? ஹீரோ வந்து எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். நான் சின்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் எல்லாரையும் ஹீரோ பர்டிகுலர் பிடிக்கும் போது எல்லாரையும் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஃபேன் இருக்கும்ல, இந்த ஹீரோட ஃபேன் நான் தான். சூப்பர் ஸ்டார் தான் அப்போ சின்ன வயசில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து தளபதி அந்த கேட்டகரி பார்த்தா தலையா தளபதியா? தளபதி அதான் சொல்கிறேன், தளபதி. கோரியோ சான்ஸ் கிடைக்குது, தளபதி அட் அ டைம் யார் சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் ஒரே ஷார்ட்ல ஷூட் பண்ணுறேன். இல்லை யாருக்கும் ஒருத்தர் தான் அட் அ டைமா? ரொம்ப இட்டுக்கு என்ன சொல்லியாச்சே, சாங்கே வேணான்னு போய்டும் நான். இப்போ வேணாம். தளபதி ரெண்டுமே மெயினுங்க. ரெண்டுத்துல நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதில் டேரில் நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஒன்று அனுப்பிச்சிடேன், நீ அந்த பக்கம் போய் பண்ணிடுறான்ட்டு. ரொம்ப கஷ்டம், மாட்டி விட்றாதீங்க ப்ளீஸ். ஜி நான் ஒரு கேள்வி. பொதுவாக வந்து இப்போ பிரபுதேவாலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இருந்தது ஒரு காலம். இப்போ சாண்டி மாதிரி நான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது பற்றி எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இல்லை அது எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு ஒரு யூனிக் ஸ்டைல் தான் அது. நான் தான் சொல்கிறேன், சில பேர் வந்து பயங்கரமாக ஐயோ நீங்கள் செம்மையாக வந்துட்டீங்க. இல்லை நான் இன்னும் அவங்களாம் கம்பேர் பண்ணக்கூட முடியாது. பிரபு மாஸ்டர் இல்லை ஆர்எஸ் மாஸ்டர்லாம் நான் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் போவே இல்லை. அது வரத்துக்கு இன்னும் வருஷக்கணக்கில் ஆகும். இப்போதைக்கு நான் ஒரு சாதாரண ஒரு டான்ஸர், கற்றுக்கின்னு வர டான்ஸர் தான், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடும்போது பார்த்துட்டிங்கன்னா வழக்கமாக எல்லாருமே யூஸ்வலான சாங்ஸ் போட்டு ரெகுலர் மிக்சிங்காக இருக்கும். ஆனால் உங்களோட சாங் மட்டும் ஒரு பெக்யூலியராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த திங்கிங் எல்லாம் எப்படி நடக்குது? இல்லை ஆக்சுவலாக நான் என்ன நிறைய ஷோஸ் பண்ணுவேன், அப்ராடும் சரி இங்கேயும் சரி. அப்போ என்ன யூஸ்வலாக வந்து எல்லாம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆடுறப்போ நார்மலாக யூஸ்வலாக ஒரு சாங் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஆடிட்டு போவாங்க. அப்போ ஜனங்க வந்து பார்ப்பாங்க, இதே தான் படத்துலையும் பார்ப்பாங்க, இதே சாங் தான் படத்துலையும் கேட்பாங்க. சரி நம்ம ஏன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது பண்ணக்கூடாது? ஒரு பழசத்தை ஏன் மிக்சிங் பண்ணக்கூடாது? ஒரு பழைய பாட்டை சோக பாட்டத்தை நம்ம ஏன் ஃபோக்கில் ஆடக்கூடாது? அப்படி யோசிச்சு அப்போ தான் அவங்க என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. சரி அப்போ அதுலேருந்து தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சரி வேறு மாதிரி பண்ணலான்ட்டு. அப்போ தான் டைலாக் ஆடலாம், ஒரு பேசுகிறதுக்கு நம்ம ஆடலாம், ஏன் ஆடக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து கெத்து படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கீங்க, இன்னும் நிறைய படத்தில் வந்து டான்ஸ் ஆட இருக்கீங்க. ஃபுல் மூவியில் உங்களை நாங்கள் எப்போ பார்க்குறது? பலசாலி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது முடிஞ்சிடுச்சு. சாங் மட்டும் தான் பேலன்ஸு. மேபி எனக்கு இன்னும் 2 மந்த்தில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஹீரோவாக பண்ணியிருக்கேன். சூப்பர். ஹீரோவா? ஃபைன். அப்போ ஹீரோயின் யார்? இந்த பொண்ணுக்கு ஹீரோயின் யாரு? யார் ப்ரப்போஸ் பண்ணுவா? இதே தான் கேரளால. கேள்வி. ஆனால் நல்லா இருக்குமா கேள்விலாம்? கேள. கேரளாவில் ஒரு பொண்ணு. அந்த பலூன் இப்போ யாருக்கு தான் தருவீங்க? நீ தான் வச்சு பண்ணலாம். இந்த பலூன் தானே எங்ககிட்ட நிறையா இருக்குது.
சாண்டி கையில வச்சிருக்க பலூன் மாதிரி வருமா? ஓ காட் மை காட். சார் இப்போ வந்து கொரியோகிராஃபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஃபியூச்சர்ல படம் டைரக்ட் ஆமா பண்ணுமா? ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் ஃபுல்லா. அதுக்கு டைட்டில் ஒன்று வச்சிருக்கேன், அந்த கலைத்தாயின் மகனா இவன் அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர் டைட்டில் அதுக்கு ஆக்சுவலாக என்னோட மைண்ட் சாட்டில் அதுக்கு நான் கான்செப்ட் வச்சேன் சத்யராஜ் சார் தான். அவரும் அவர் வந்து கிளாசிக்கல் டீச்சரு, நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி பையன். என்ன இது ஆமா. செம்மையா இருக்கு. அவர் கிளாசிக்கலாக போஸ்ட் கொடுத்து நிற்பார், நான் கீழே நிற்பேன். இன்னொரு போஸ்ட்டில் வந்து ஒரு பேலே காஸ்டியூமில் இருப்பார், நானும் பேலே காஸ்டியூமில் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது, பட் அது இன்னும் ஸ்கிரிப்டும் முடியல. இல்லை 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 ஒன்றும் இல்லை. அதனால தான் அந்த கலைத்தாயின் மகனா இவன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேர்ள்ஸ் வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு கேட்க? உங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மெயினா ஃபீமேல் ஃபேன்ஸ். ஃபீமேல்ஸ் ஃபேன்ஸ்க்கா, அதாவது உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய கொடுங்க. ஏன்னா உங்கள் ஆக்சுவலாக ஃபேன்ஸோட சப்போர்ட் தான் என்னை வந்துட்டு இன்னும் பூஸ்ட் பண்ணும். நீங்கள் யாராவது வந்து டிஸ்கரேஜ் ஏதாவது பண்ணிங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். ஆக்சுவலாக அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். பட் அதை சில பேர் வேறு மாதிரியாக பண்ணுவாங்க, ரொம்ப பேடாலாம் பண்ணியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இப்போது நீங்கள் பண்ணது தப்பு, அதை வந்துட்டு இது நல்லா இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணலாம், இந்த இடத்துல மிஸ்டேக்கு. ஏன்னா அது கரெக்டாக தப்புன்னா கரெக்டாக சொல்லலாம். அதை சில பேர் வேறு மாதிரிலாம் சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான். பட் ஆனால் ஃபேன்ஸ் வந்து எப்படின்னா என்ன சொன்னீங்க? ஃபீமேல் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபீமேல் ஃபேன்ஸுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸ் உங்களோட சப்போர்ட்டை சாண்டிக்கு காட்டுங்க. 1 2 3. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ சாண்டி ரொம்ப தேங்க்யூ. அதாவது கொஷின்ஸ் அப்படிங்கிறது சாதாரண செஷனே கிடையாது. என்ன கொஷின் கேட்க போகிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஸோ அவங்க கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் அவங்களுக்கே தெரியாதான் கேட்குறேன். ஒளிவு மறைவு இல்லாமல் பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த செஷன் வந்து கேர்ள்ஸ் வித் சாட் அந்த எஸ் இன்னும் நிறைய செஷன் இருக்கு. இனிமே தான் கலாட்டாவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜோக்ஸ் அபார்ட் நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து சாண்டி பதில் சொன்னாரு. அண்ட் கொஷின் கேட்ட உங்களுக்கும் நன்றி சாண்டி, தேங்க்யூ. அண்ட் அடுத்த செஷன்ல நம்ம வந்து கலாட்டா பண்ணுவோம்.